11th Chemistry Lesson 1 வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள். இந்த ஷார்ட் வீடியோவில் மோல் பற்றி தெரிந்து கொள்வோம். மோல் பற்றி புரிந்து கொள்ள நம் அன்றாட வாழ்க்கையில் சில பொருட்களை எவ்வாறு பெறுகிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம். பழக்கடையில் ஆப்பிளை வாங்கும் பொழுது ஒரு டசன் என கேட்போம். 12 ஆப்பிள்கள் கொடுப்பார்கள். அதுபோல ரோஜா மலர்களை வாங்கும் பொழுது ஒரு டசன் என்றுதான் கேட்போம். இங்கும் 12 ரோஜாக்கள் தான் ஒரு டசன். விசேஷ காலங்களில் வெற்றிலை பயன்படுத்துவதை நாம் அறிவோம். வெற்றிலை வாங்கும் பொழுது ஒரு கவுளி வெற்றிலை வேண்டும் என கேட்போம். ஒரு கவுளி என்பது 100 வெற்றிலை எண்ணிக்கையை குறிக்கிறது. தேர்வு காலங்களில் பேப்பர் வாங்குவோம். அவ்வாறு வாங்கும் பொழுது ஒரு குயர் பேப்பர் தாருங்கள் என கேட்போம். அவர்களும் 25 தாள்களை எண்ணி கொடுப்பார்கள். இவ்வாறாக பொருட்களை அளவிட பல்வேறு முறைகள் உள்ளன. வேதியியலில் உள்ள பொருட்கள் மூலக்கூறுகள், அணுக்கள், அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்கள். இவைகள் தான் வேதியியலை பொறுத்தளவில் அடிப்படை துகள்கள். அடிப்படை துகள்களை அளவிட பயன்படக்கூடியதுதான் மோல். மோல் 12 கிராம் கார்பன் ஐசோடோப்பில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை பெற்றுள்ள அமைப்பின் அளவு ஒரு மோல் என்று அழைக்கப்படுகிறது. மோலின் வரையறையை பார்ப்போம். மோல் வரையறை: 12 கிராம் கார்பன் 12 ஐசோடோப்பில் காணப்படும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை பெற்றுள்ள ஒரு அமைப்பில் உள்ள பொருளின் அளவு மோல் என வரையறுக்கப்படுகிறது. Define mole. Mole is the amount of substance of a system which contains as many as elementary particles as there are atoms in 12 gram of carbon-12 isotope. Here, elementary particles means molecules, atoms, ions, electrons, etc. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.